ஒரு சிறு ஜபத்தை எடுத்து நாம் தேவனுடைய வார்த்தைக்கு கடந்து செல்வோம். எல்லா துதிக்கு பாத்திரமான அன்பு தகப்பனே, இப்பொழுது கூட அடியேனுக்கு இந்த சந்தர்ப்பத்தையும் வாய்ப்பையும் கொடுத்திருக்கிறேன். அதற்காக கூட நன்றி செலுத்துகிறோம். பேசக்கூடியது நான் அல்ல என்பதை உணர்ந்து பேச எனக்கு உதவி செய்யும். எனக்கு நல்ல நினைவாற்றலை கொடும். உமது வேதத்தை பிரியமாய் நான் ஆராய்ச்சி செய்யும் பொழுது நீர் காட்டின இந்த வார்த்தைகளை போதிப்பதற்கு பசுத்த ஆவியானவர் ஏவினதற்காக நன்றி செலுத்துகிறேன். எப்பொழுதுமே உமது வேதத்தில் பிரியமாய் இருக்க எங்களுக்கு உதவி செய்யும். இப்பொழுது கூட பேசக்கூடிய வார்த்தைகளை நீர் பசுத்த ஆவியானவர் வாயிலிருந்து பேச எனக்கு உதவி செய்யும் தகப்பனே. எந்த விதத்திலும் என்னை பெருமைப்படுத்தி பேசாதபடிக்கு என்னை எவ்வளவு தாழ்த்தி பேச முடியுமோ அவ்வளவு தாழ்த்தி பேச அடியேனுக்கு உதவி செய்யும். கேட்கக்கூடிய ஒவ்வொருவருடைய இருதயத்தையும் செவிகளையும் திறக்கும்படியாக உங்கள் சுகத்தில் ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்துகிறோம், உங்களை மேன்மைப்படுத்துகிறோம். எங்கள் ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பரும் குரு ராஜாமா இருக்கிற அவராக இயேசு கிறிஸ்து மூலம் தாழ்த்தி ஜெபிக்கிறோம். எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். இதை நாம் ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். ரொம்ப நாளுக்கு முன்னாடி நாம் இதை பார்த்திருக்கிறோம். இது இந்த நாள் எடுப்பதற்கு ஒரு முக்கிய ஒரு காரணம் இருக்கிறது. நாம் தேவனுக்கு எண்ணத்தை செலுத்தி இருக்கிறோம். கடந்த வருடம் பூராவும் கடந்து போகிறது. ஆனால் ஒவ்வொரு வருடமும் அதன் வேலைகளை கரெக்டாக அந்த இயற்கையானது செய்து கொண்டுதான் இருக்கிறது. ஆனால் படைத்த நாம், தேவன் படைத்த நாம், அவருடைய சுவாசத்தை ஆவியை வாங்கின நாம் தேவனுக்கு என்று எண்ணத்தை செலுத்தி இருக்கிறோம். நாம் அதை ஆராய்ந்து பார்க்க வேண்டியது முக்கிய அவசியமான ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது. வருடம் கடந்துதான் செல்கிறது. வருடம் பூராவும் நாம் சொல்லிக்கொண்டுதான் இருக்கிறோம். தவறாமல் சபையினுடைய காரியத்திலே நீங்கள் ஐக்கியப்படுங்கள், சபையினுடைய ஒவ்வொரு காரியத்திலும் உங்களை ஈடுபடுத்திக் கொள்ளுங்கள் என்று நாம் ஒவ்வொரு காலகட்டத்திலும் சொல்லிக்கொண்டுதான் வருகிறோம். ஆனால் இந்த வருடமாவது நான் என்னை ஒப்பு கொடுப்பேன் என்று நாம் முன்வர வேண்டும். சும்மா அந்த வருடத்தின் முடிவிலே நாம் சொல்லக்கூடிய வார்த்தை அல்ல, ஒவ்வொரு நாளும் இது சொல்ல வேண்டிய வார்த்தைகள். ஆபிரகாம் தேவனிடத்திலே அவ்வளவு ஒரு பக்தி வைராக்கியத்தோடு இருந்த மனிதன். தனக்கு குழந்தை இல்லை என்ற ஏக்கமோ கவலையோ தேவனை பார்த்து கேள்வியோ கேட்கவே இல்லை. ஆனால் ஒரு மனிதனை தெரிந்தெடுத்த தேவனுக்கு அவனுக்கு தேவையானதை கொடுப்பது அவருடைய காரியம். நாம் கேட்டுதான் அவருக்கு தெரியும் என்கிற ஒரு காரியம் அவரிடத்தில் இல்லை. அவர் எப்பொழுதுமே நம்மை அவருடைய நினைவுக்குள்ளே வைத்திருக்கிறார். தெரிந்தெடுத்து விட்டார், எப்படியோ அவன் வழி நடக்கட்டும் என்று பக்தியா வழி நடக்கட்டும் என்று விடவில்லை. அந்த மனிதனுக்கு தேவையான அனைத்தையும் செய்து கொடுத்தார். அதனால்தான் ஆபிரகாம் தன்னுடைய வாழ்க்கையிலே அந்த விசுவாசத்தை கடைபிடித்து வந்தார். விசுவாசத்தை கடைபிடித்து வந்தது மாத்திரமல்ல, அவருடைய ஒவ்வொரு வார்த்தைக்கு கீழ்ப்படிந்திருந்தார். அவர் விரும்பின ஒரே காரியம் இது ஒன்றுதான். தான் சொல்லுகிற ஒவ்வொரு காரியத்திலும் என் ஜனங்கள், என் சொந்த ஜனங்கள் கீழ்ப்படுகிறார்களா? அவருக்கு அது பிரியமான ஒரு காரியம். கீழ்ப்படிதல் என்பது ரொம்ப பிரியமான காரியம்.
அதனால்தான் தேவனை ஆபிரகாமை முன்வைத்து தேவன் பெரிய ஒரு காரியத்தை செய்தார். தான் செய்ய போகிற ஒரு பெரிய காரியத்தை விசுவாசத்தின் தகப்பனாகிய ஆபிரகாம் மூலமாக ஒரு பெரிய காரியத்தை இந்த ஜனத்துக்கு தெரியப்படுத்தினார். பாருங்கள், நான் தெரிந்தெடுத்த இப்பேற்பட்ட ஒரு தம்பதிகள், தேவனுக்கென்று வைராக்கியமாக இருக்கிற இந்த தம்பதிகள், நான் கொடுப்பேனோ கொடுக்க மாட்டேனோ என்கிற அந்த கவலை இல்லாதபடிக்கு என்னிடத்தில் அவ்வளவு விசுவாசத்தோடும் அவ்வளவு கீழ்ப்படிதலோடும் இருந்தார்கள். நான் அவர்களுடைய தேவைகளை நிறைவேற்றினேன். ஒரு மகனை கொடுத்தார். 76 அப்புறம் ஒரு மகனை கொடுத்தார். வயதான பிற்பாடு ஒரு மகனை கொடுத்தார். கொடுத்த மகனை, இதுதான் விசுவாசம், இதுதான் கீழ்ப்படிதல். கொடுத்த மகனை எனக்கு பலி செலுத்து என்று சொன்னார். நாம் செலுத்துவோமா? கொடுத்த மகனை பலி செலுத்து, இனி உனக்கு பிறக்க போவதோ இல்லையோ என்கிற அந்த ஒரு எண்ணம் கூட இல்லாதபடிக்கு ஆபிரகாம் தன்னுடைய அந்த இருதயத்தை கடினப்படுத்திக் கொண்டு, என்னுடைய தேவன் என்ற இடத்திலே கேட்டுவிட்டார், நான் செய்ய தீர்வேன். அவர் கொடுத்தார், அவர் எடுத்துக்கொள்ள போகிறார், பரவாயில்லை. அவர் என்ன திட்டம் வைத்திருக்கிறார் என்பது எனக்கு தெரியாது. ஆனால் ஒரு காரியத்தை என்னிடத்தில் வைத்திருக்கிறார். இதன் மூலமாக ஒரு பெரிய ஒரு ரட்சிப்பை தேவன் எனக்கு வைத்திருக்கிறார் என்பதை மாத்திரம் புரிந்து கொண்டார். கேட்ட உடனே வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து தன் மகனை பலியிடுவதற்கு துணிந்த ஆபிரகாம். சாதாரண பலி அல்ல, மகனையே கொடுக்கிற பலி என்பது பெரிய காரியம். எத்தனையோ விதமான பலிகளை அவர்கள் செலுத்தினார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் சமாதான பலி, பயிர்களின் பலி, பலி, சோத்திர பலி, போஜன பலி, எத்தனையோ பலிகளை கொடுத்தார்கள். அத்தனை பலிகளையும் தேவன் விரும்பவில்லை. இந்த ஜனங்கள் அவர் கொடுத்த நியாயப்பிரமாணத்தையே வைத்து அவரை குற்றம் சாட்டினார்கள். நீ செய்கிற பாவத்துக்கு, நீ செய்கிற விரோதத்துக்கு, நீ செய்கிற துரோகத்துக்கு பலி செலுத்து என்றுதான் சொன்னார். பலி செலுத்தினார்கள். ஆனால் செலுத்தின அவர்களுடைய இருதயம் தங்களுடைய பாவங்களை விட்டு ஓயவில்லை. தேவனுக்கு கீழ்ப்படிவது போல கீழ்ப்படிந்து தங்களுடைய இருதயத்தை மறுபடியுமாக அந்த பலிபீடத்திற்கு வருகிற பொழுது தங்களை அப்படியே மாற்றிக்கொண்டு, இனி நான் எந்த விதமான பாவங்களும் செய்ய மாட்டேன், தேவனுக்கு விரோதமான பாவத்தை செய்ய மாட்டேன் என்று நினைத்து அந்த இடத்துல வருகிறார்கள். வந்து அந்த இரத்த பலியை செலுத்தின பிற்பாடு, போன பிற்பாடு அதை மறந்து விடுகிறார். எதற்காக செலுத்தினோம், எதுக்காக செலுத்தினோம், இனிமேல் நாம் எப்படி வாழ வேண்டும் என்பத அந்த ஒரு காரியத்தை மறந்து விடுகிறார்கள். ஆனால் தேவன் ஒவ்வொரு மனிதனிடத்திலும் எதிர்பார்த்த ஒரு காரியம், அவன் நீதியாக இருக்க வேண்டும். தான் எப்படி நீதியாக இருக்கிறேனோ, நான் எப்படி பரிசுத்தமாக இருக்கிறேனோ, அந்த பரிசுத்தத்திலே இவர்களும் நடக்க வேண்டும் என்பதுதான் தேவனுடைய திட்டம். அந்த திட்டத்தை குலைச்சலாக்கி விட்டார்கள். இந்த ஜனங்கள் எவ்வளவோ காரியங்களை கண்கூட பார்த்தார்கள். அவர்கள் அந்த இரத்த பலியை செலுத்தினால் போதும் என்கிற அந்த நினைவோடு தான் இருந்தார்கள். அந்த பலி எதற்காக செலுத்தப்பட்டது, ஏன் அதை செலுத்தினோம்,
இதை செலுத்தினால் என்ன நமக்கு பலன் கிடைக்கப் போகிறது என்பதை அறியாதபடிக்கு தேவன் கொடுத்த நியாயப்பிரமாணத்தை கைகளிலே வைத்துக் கொண்டு அவர்கள் தேவனையே கேள்வி கேட்க துணிந்து விட்டார்கள். என்றும் இஸ்ரேல் ஜனங்கள் இப்படித்தான் இருக்கிறார்கள். தங்களுடைய காரியங்களையே பெரிய காரியமாக நினைத்துக் கொண்டு எனக்கு என்னுடைய தேவன் கொடுத்த கட்டளை நியாய பிரமாணம் தான் பெரியது, ஒரு மனிதர் திரும்ப வேண்டும் என்பதற்காக நியாய பிரமாணம் கொடுத்து தேவனே நியாய பிரமாணத்தை கொடுத்து அதே தேவன் இந்த நியாய பிரமாணம் வேண்டாம் என்று சொல்லக்கூடிய தேவன் எப்பேற்பட்ட தேவனாக இருக்க வேண்டும்? வேண்டாம், நியாய பிரமாணம் உங்களுக்கு கண்டிப்பா நீதியை சரிகட்டாது. நியாய பிரமாணத்தின் படி நடந்தால் நீங்கள் நீதியை சரிகட்ட மாட்டீங்க என்கிற சொல்லுகிற தேவன் எப்பேற்பட்ட தேவனாக இருப்பார்? நான் தான் கொடுத்தேன், நான் தான் இப்ப அந்த நியாய பிரமாணத்தையே அழிக்கிறேன். அழித்து உங்களை கைவிடவில்லை, உங்களுக்காக ஒரு ஜீவனை நிறைவேற்றிருக்கிறேன். ஒரு பெரிய ஜீவனை உங்களுக்காக பலி செலுத்துவதற்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறேன். இந்த இடத்துல தாவீது தன் இருதயத்திற்கு ஏற்ற தாசன் என்று சொல்ல தேவன் சாட்சி சொன்ன தேவன், அத்தனையும் தெரிந்த தாவீது தன்னுடைய வாழ்க்கையிலே தான் செய்த காரியத்தை நினைத்து நினைத்து மனதிலே உருகி உருகி எப்பேற்பட்ட தேவனுக்கு நான் பலியை செலுத்துவேன், எது செலுத்தினாலும் அவருக்கு ஈடு இணை ஆகவே ஆகாது. அவருக்கு தெரியும், பலி செலுத்தினால் தான் செய்த காரியத்தை தேவன் மன்னித்து விடுவார் என்பது அவனுக்கு தெரியும். அதற்கு பிற்பாடு நாம் செய்ய மாட்டோம் என்பதும் அவருக்கு தெரியும். ஆனால் தாவீதுக்கு ஒரு உள்ளத்திலே ஒரு குழப்பம், தான் செய்த ஒரு பெரிய காரியம் துரோகம். இந்த வார்த்தைக்கு ஒவ்வொரு நியாயப்பிரமாணத்தில் உள்ள காரியங்கள் எல்லாவற்றிலும் அந்த காரியங்கள் அடங்கி இருக்கிறது. அவர் செய்த காரியம் அடங்கி இருக்கிறது. அவருக்கு கீழ்ப்படியாமல் போனது, பிறருடைய மனைவி இச்சியாது இருப்பாயாக என்பது, கொலை செய்யாதாய் இருப்பது, எப்பேற்பட்ட நியாயப்பிரமாணத்தை மீறி இருக்கிறார் பாருங்கள். அந்த தாவீது தனக்கு வந்த தான் செய்த பாவத்தை உணர்த்துவதற்காக நாத்தான் மேல் சொன்ன காரியத்தை மனதிலே ஏற்றுக்கொண்டு தான் செய்தது தவறு என்று கீழ்ப்படிந்து தேவனிடத்திலே நான் எப்பேற்பட்ட பலி உங்களுக்கு செலுத்தணும் சொல்லுங்க, நான் என்னையவே வேணாலும் கொடுக்கிறேன், நான் செய்த காரியத்துக்கு நான் என்னையவே கொடுக்கிறேன் என்று கெஞ்சுகிறார். அந்த 51ஆம் சங்கீதத்தை நீங்க படித்து பாருங்க. ஒவ்வொரு வார்த்தையும் அப்படியே மனதில் அதை தெச்சு போடுற மாதிரி இருக்கும். அது தாவீது அவருக்காக பாடினது மட்டுமல்லாமல் பிற்காலத்திலே வரக்கூடிய தேவனுடைய சந்ததிக்கு, கிறிஸ்துவனுடைய சந்ததிகளுக்கும் இதை எச்சரிக்கையாக சொல்கிறார். இங்கே பலி பலி என்று சொல்லக்கூடிய காரியத்தில் எல்லாம் நாம் இப்பொழுது இந்த புதிய ஏற்பாட்டு புதிய பிரமாணத்தின் கீழ் வாழ்ந்து கொண்டிருக்கிற நமக்கு என்ன கட்டளை என்றால், பலி என்கிற வார்த்தையிலே கீழ்ப்படிதல் என்பதை நீங்கள் போட்டுக் கொள்ளுங்கள். அருமையாக தெரிந்தெடுத்தார். கழுதையை தேடிக்கொண்ட போன சவுலை தேவன் ஒரு ராஜாவை வேண்டும் என்று முதல் அந்த சவுல் ராஜாவை கொண்டு வந்து நிறுத்தினார். அவர் எவ்வளவு விருப்பப்பட்டு அந்த சவுலை கொண்டு வந்து விருப்பப்பட்டு ஏற்றுக்கொண்டிருப்பார். ஆனால் அதே தேவன் தன்னுடைய தாசன் மூலமாக, சாமுவேல் மூலமாக, நீ போய் அமலேக்கரை அடித்து நொறுக்கி அங்கே இருக்கும் ஒவ்வொருவரையும் அழித்து நொறுக்கி ஒரு மாடு ஆடு விடாமல் கொண்டு வா, அடித்து விட்டு வா என்று சொன்ன
சொன்ன சாமுவேல் இடத்திலே என் மனதுக்கு விருப்பமாக இருந்தது. என்னுடைய ஜனங்கள் விருப்பப்பட்டாங்க. நல்ல நல்ல காளைகளை எல்லாம் தேர்ந்தெடுத்து, ஆடுகளை தேர்ந்தெடுத்து நான் கொண்டு வந்திருக்கிறேன் சொல்லும் போது எவ்வளவு வருத்தமா இருக்கு. அவருக்கு தெரியாது. சவுலே, சாமுவேல் சொல்லியிருக்கலாம் இல்லையா, சவுலே அங்க நல்ல நல்லதெல்லாம் இருக்கும், அதெல்லாம் எடுத்து போய்க்கு எடுத்துக்கும், தேவனுக்கு பலி எடுப்பதற்கு எனக்கு சொல்ல தெரியாது, சொல்லல. ஏன்னா அது தேவனுக்கு பிரியமான காரியம் அல்ல என்பது தெரியும். நான் என்ன சொல்கிறேனோ அதை நீ செய்ய வேண்டும். அதை நிறைவேற்றிருந்தால் இன்றைக்கு சவுல் ராஜாவாக வீட்டிருப்பார். ஒரே சின்ன காரியம் தான், நல்லதுதான் செஞ்சாரு. நான் தேவனுக்கு பலியிடுவதற்காக நான் கொண்டு வந்தேன் வார்த்தை நல்ல வார்த்தை தான். ஆனால் சாமுவேல் எப்படி அருமையாக தீர்க்கதரிசி உணர்த்துகிறார், நீ கீழ்ப்படியாமல் போனதுதான் தேவனுக்கு செய்த விரோதமான காரியம். அதனால் இன்றே நீ தேவனுடைய சன்னதியிலிருந்து விளக்கப்பட்டு விட்டாய். அந்த பலி செலுத்துவதற்கு அவன் பிரயாசப்பட்டது, தன் பாவங்களை மறைப்பதற்கு பிரயாசப்பட்ட காரியம், ஆசையை மறைப்பதற்கு பிரயாசப்பட்ட காரியம் அது. ஆனால் தேவன் ஏற்றுக்கொள்வது இல்லை. அந்த மாதிரியான காரியங்களை தேவன் ஏற்றுக்கொள்வதே இல்லை. அதனால் தான் ஒவ்வொரு வார்த்தையிலும் ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாக சொல்லுகிறார், என் ஜனங்களை, என் ஜனங்களை, என் சொந்த ஜனங்களை என்னுடைய உருக்கமான இரக்கங்களை கொண்டு அவர்களை ஈட்டெடுத்து, சாதாரணமாக அவர்களை நான் தெரிந்தெடுக்கல, என்னுடைய உருக்கமான இரக்கம் அவர்கள் மேல் இருந்ததனால் தான் நான் அவர்களை தெரிந்தெடுத்தேன் என்று ஏசாயா தீர்க்கதரிசி அருமையாக சொல்லுகிறார். அதே மாதிரி தான் இன்று நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். நாம் எப்பொழுது கிறிஸ்துவுக்குள் ஞானஸ்தானம் பெற்று அவருடைய பாடு, மரணம், அடக்கம், உயிர்த்தெழுதலிலே அவரோடு கூட இணைந்து எழுந்தோமோ அப்பொழுது ஒரு புது உடன்படிக்கை நமக்கு கொடுத்திருக்கிறார். நாமும் பரிசுத்த ஆவியானவரிடத்திலே அந்த பெரிய காரியத்தை, அவருடைய காரியத்தை, நம்முடைய காரியத்தை அவரிடத்தில் சத்தியம் பண்ணி சொல்லியிருக்கிறோம். இனி நான் பாவத்திற்கு உடன்பட்டவன் அல்ல, இனி இந்த உலகத்திற்கு உடன்பட்டவன் அல்ல, நான் ஒரு புது மனிதன், நான் புது மனிதனாக இருந்திருக்கிறேன். இனிமேல் என்னுடைய ஜீவியம் இந்த உலகத்திலே இருக்கும் வரை என்ன சோதனை, நெருக்கங்கள், கஷ்டங்கள் வந்தாலும் இதையெல்லாம் நான் என்னுடைய தேவன் பார்த்துக் கொள்ளுவார். நான் அவருடைய வார்த்தைக்கு எப்படி கீழ்ப்படிந்தேனோ அதே போல இன்றைக்கும் நான் கீழ்ப்படிந்து நடப்பேன் என்கிற வார்த்தையை நாம் மறந்துவிட்டோம். என்ன தெரியல. அந்த ஆரம்பத்தில் கொண்டிருந்த அந்த ஒரு உற்சாகம், அந்த உற்சாகம் இப்போ நாட்கள் செல்ல செல்ல, வருடம் செல்ல செல்ல அந்த உற்சாகம் குறைந்து கொண்டே வருது. அன்பும் தடிந்து கொண்டே தான் வருகிறது. அவர் நினைத்திருந்தால் நீங்க அப்படியே பலியே செலுத்திக்குவாங்க, ஆடு, கடா, புறா, குஞ்சு இதெல்லாம் பலி செலுத்திக்குவாங்கன்னு சொல்லி இருக்கலாம். ஆனா அவர் சொல்லவே இல்லை. ஒரு குறிக்கோள், இவர்களை எப்படியாவது மீட்டெடுக்க வேண்டும். இத்தனை தீர்க்கதரிசிகளை கொண்டு சொல்லிய வார்த்தைகளை இந்த ஜனங்கள் கேட்காமல் போய்விட்டார்கள். இனி வரக்கூடிய சந்ததியாவது இந்த புது உடன்படிக்கைக்கு கீழ்ப்படிந்து இருக்க போகிறார்கள் என்ற நினைப்போடு தானே தன் சொந்த குமாரனையே யாருங்க செலுத்துவா இந்த மாதிரியான ஒரு காரியத்தை? சொந்த குமாரனைய ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்தார் அல்லவா? ஒரு பாவம் அறியாத இயேசு கிறிஸ்துவை நமக்காக, நம்முடைய அக்கிரமத்தை என்ற அளவு நான் செய்யக்கூடிய அக்கிரமத்துக்கு நான் மறித்திருக்கிறேன். என்னுடைய ஜீவன் போகும் வரை என்னுடைய ரத்தத்தை இந்த மண்ணிலே உதிர்த்திருக்கிறேன். எப்பேற்பட்ட பாடுகளை அனுபவித்திருக்கிறேன்.
என்பதை நாம் ஏன் மறந்து விடுகிறோம்? நம்முடைய காரியங்களை ஏன் மறந்து விடுகிறோம்? நான் தேவனுடைய காரியத்தில் அக்கறையோடு தான் இருக்கிறேன், வாரந்தோறும் வருகிறேன். எத்தனை பேரை நாம் சந்தித்திருக்கிறோம், எத்தனை பேருக்கு ஆறுதல் சொல்லி இருக்கிறோம். நான், என்னுடைய குடும்பம், என்னுடைய பிள்ளைகள் போதும், என்னுடைய தேவன். அப்படி இருந்தா அவர் ஒரே குடும்பத்தை மட்டும் ரட்சித்திருக்கலாமே, ஆபிரகாமை மட்டும் ரட்சித்து போதும், நீ மட்டும் இருந்தா போதும் நினைச்சிருக்கலாம். அவருடைய எண்ணம் அதல்ல, எல்லோரும் மனம் திரும்ப வேண்டும், ஒருவரும் கெட்டு போகக்கூடாது என்பதுதான் அவருடைய பெரிய ஆதங்கம். இன்றளவு கூட இந்த உலகத்தை இன்னும் வைத்திருக்கிறார் என்றால் நம் மீது கொண்ட அக்கறையினால் தான். இன்னும் கூட பரிசுத்த ஆவியானவர் நமக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். கண்டிப்பா அவன் திருந்திடுவான், கண்டிப்பா மனம் மாறிடுவான், கண்டிப்பா என்னிடத்துல உங்களிடத்துல வருவான். எந்த விதமான மாற்றமும் இல்லை. தயவு செய்து எனக்காக அவர்களை விட்டது. இன்னமும் கெஞ்சிக் கொண்டுதான் இருக்கிறார். ஏன் அந்த மன உருக்கம் நமக்குள்ள வரல? நமக்காக பரிதவித்து மன உருக்கமாகி அவருடைய இரக்கங்களால சேர்த்துக் கொண்ட தேவனிடத்துல ஏன் நாம் கொஞ்சம் கூட பட்சபாதம் இல்லாதபடி நடந்து கொள்கிறோம்? பட்சபாதத்தோடு நடந்து கொள்கிறோம். அவர் ஒரு தேவன் என்பதையே நாம் மறந்து விடுகிறோம். சும்மா சாதாரணமா வந்துட்டு போயிட்டாரு, அப்படி அல்ல. சாதாரணமாக வந்த இயேசு கிறிஸ்து கூட அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடந்தார். அவர் நினைத்திருந்தால் கீழ்ப்படிய வேண்டிய அவசியமே இல்லை. அவர் கீழ்ப்படிந்ததினால்தான் நமக்கு இப்பேற்பட்ட ரட்சிப்பு. இந்த ரட்சிப்பை நாம் இழந்து போகாமல் பாதுகாத்துக் கொள்ள வேண்டாமா? இந்த ஆத்துமாவை நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டாமா? இதை இழந்து போவதற்காக இயேசு கிறிஸ்துவானவர் வந்தார். இழந்து போனவை தேடத்தான் வந்தார். தேடி கண்டுபிடிச்ச நம்மிடத்திலே அது இல்லை என்றால் அவர் எவ்வளவு பெரிய ஏமாற்றத்தை அடைவார். அந்த ஏமாற்றம் தேவையா? நீங்கள் தேவனுக்கு பிரியமாய் இருக்கிறீர்கள் என்று நினைத்துக் கொண்டு நம்மையே நாம் ஏமாற்றிக் கொள்ள வேண்டாம். அப்படித்தான் அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் இருந்தார்கள். நான் என்னுடைய பாவனுக்கு ஒரு நிவர்த்தி, ஒரு ரத்தப்பலி போதும். ரத்தப்பலி செலுத்திட்டு அடுத்த நிமிஷமே போய் அதே பாவத்தை செய்தா எப்படிங்க பொறுத்துக்குவாரு? வாரந்தோறும் ரத்தப்பலி செலுத்துங்க, மாசந்தோறும் 6 மாசத்துக்கு ஒரு தடவை அந்த பலியை செலுத்துங்க, வருடத்துக்கு ஒரு தடவை பலியை செலுத்துங்க. போதுமா? அது எதற்காக? நம்முடைய ஜீவனை பாதுகாத்துக் கொள்வதற்காக, இந்த பொல்லாத உலகத்திலிருந்து பாதுகாத்துக் கொள்வதற்காகத்தானே இப்பேற்பட்ட பலியை நமக்கு செலுத்தி கொடுத்திருக்கிறார். சாதாரண பலியாது. அருமையாக பவுலடிகளார் சொல்கிறார். ரோமர் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 2ஆம் வசனம். அப்படி இருக்க சகோதரர்களே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். அவரோட இரக்கங்களை முன்னிட்டு தான் உங்கள்கிட்ட வேண்டிக் கொள்கிறேன். உங்களுடைய ஜீவனை நீங்க அப்படியே கொண்டு போய் நீங்க அப்படியே வந்து இயேசு கிறிஸ்து ஆன மாதிரி ஆளுங்க சொல்லல. அவரு ஜீவ பலியாக கொடுங்கன்னா என்ன அர்த்தம்? நான் ஜீவ பலியா கொடுத்துட்டேன், வாரந்தோறும் நீங்க வந்து இந்த ஜீவ பலியில கையிடுறீங்களே, நீங்க ஏன் ஜீவ பலியா இருக்க மாட்டீங்க? உங்களுக்குள்ள ஏன் அந்த கொந்தளிப்பு வரல? ஏன் அந்த அனல் உங்களுக்குள்ள வரல?
கண்டிப்பா இதை ஏற்றுக்கொள்ளும் பொழுது வாரந்தோறும் நாம் உட்கொள்ளும் பொழுது அந்த அனல் வந்தே தீரும். வரலினா அப்புறம் நாம அந்த பழைய இஸ்ரேல் ஜனங்கள் பண்ணின அதே காரியம் தான் நம்ம இடத்துல இருக்கிறது. வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிந்து நடக்கிறோமா? வாரந்தோறும் கத்தி கத்தி நாங்கள் ஒவ்வொருவரும் வந்து சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நான் என்னுடைய காரியத்தில் இப்படித்தான் இருப்பேன், மாற்றிக்கொள்ளவே மாட்டேன். உங்களை மாற்றிக்கொள்வதற்காகத்தான் இது. இல்ல வருஷத்துக்கு ஒரு தடவை எடுக்கணும்னா எடுக்கலாம், ஆனா அதை பண்ண மாட்டீங்க தெரிஞ்சே. தேவனுடைய திட்டம் அப்பேற்பட்ட திட்டம். வாரந்தோறும் நீ பிடும்பொழுது என்னை கண்டிப்பா நினைவுங்க. அந்த வாரத்தின் முதல் நாளில் என்னை கையிடும் பொழுது, கையிட்டு நீ எடுக்கும் பொழுது உன்னை நீ மாற்றிக்கொள்வாய். நீ அடுத்த நாள் நடக்கக்கூடிய காரியங்களிலே என்னை நினைவு கூறுவாய். அதனால்தான் நான் வாரந்தோறும் இதை விற்கும்படி இதை வைத்திருக்கிறேன். இது சும்மா சாப்பிட்டு போறதோ இல்ல திராட்சை சும்மா கூல்ட்ரிங்க்ஸ் மாதிரி குடிச்சிட்டு போறதா அல்ல. இது ஒரு சாதாரண ஒரு காரியம்தான். ஆனால் நமக்கு அவருடைய எச்சரிக்கையின்படி, அவருடைய கீழ்ப்படுதலின்படி, அவருடைய வார்த்தைக்கு இணங்கி இது அவருடைய சரீரம் என்று நாம் ஒவ்வொருவரும் ஒத்துக்கொண்டோம் என்றால் தான் இதை நாம் பருக முடியும். ஏதோ வீட்டுல இருந்து சப்பாத்தி சுட்டு கொண்டு வந்திருக்கிறாங்க, ஏதோ திராட்சை ரசத்தை ஊத்தி கொண்டு வந்திருக்கிறாங்க, அது நினைத்தால் அதேதான். ஆனால் உங்கள் மனதிலே இப்படி நினைத்து இதை பருகி பாருங்கள். உங்களுக்குள்ளே கண்டிப்பான முறையிலே ஒரு பெரிய மாற்றம் வரும். குடும்பத்திலே சமாதானம் வரும். எல்லா காரியங்களிலும் தேவன் உங்களோடு கூட இருந்து பேசுவார். உங்களை எல்லா ஆபத்து நாச மோசங்களிலிருந்து உங்களை காப்பாற்றுவார். உங்களுக்கு பக்க பலமாக இருப்பார். இது எனக்காக ஒப்பு கொடுக்கப்பட்ட ஜீவ பலி. இதை நான் உண்ணும் பொழுது அந்த பரிசுத்தத்தை நான் கடைபிடிக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவானவர் உண்மையாகவே பலியிட்டு அவருடைய சரீரமாக இங்கே வைக்கப்பட்டு இருக்கிறது. அவருடைய ரத்தம், அந்த பரிசுத்தமான ரத்தம் இங்கே வைக்கப்பட்டு இருக்கிறது. அவருடைய ரத்தத்தை தான் நான் பருகிறேன், அவருடைய சரீரத்தை தான் நான் உட்கொள்கிறேன். எப்பேற்பட்ட ஒரு கிஃப்ட் நம்மளுக்கு! இந்த கிஃப்டை நாம் இழந்து போகலாமா? இந்த ஒரே பலியின் மூலமா தாங்க நாம ரட்சிப்பே அடைஞ்சிருக்கிறோம். இந்த பலி இல்லைன்னா நமக்கு ரட்சிப்பே கிடையாது. இந்த உலகத்தில் ஜீவிப்பதற்கு நீதியாக இருக்க வேண்டும், பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்பதுதானே சொல்கிறார். நீதி என்ன? உண்மையாக இருங்க. என்னிடத்திலே உண்மையா இருங்க, சபையில உண்மையா இருங்கள், தேவனிடத்திலே உண்மையா இருங்கள். ஐயா, நான் சொல்லுகிறேன், எங்கிட்ட உண்மையா இருக்க வேண்டாம். உங்களுக்கு தேவனுக்கு இருக்கிற உண்மையை நீங்க நிரூபிச்சு காட்டிட்டே வாங்க. உங்களுக்குள்ள ஒரு மாற்றம் கண்டிப்பாக வரும், வராம போகாது. வரும் என்பதற்காக தானே பரிசுத்த ஆவியானவர் நம்ம இடத்துல கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீங்க போற இடத்துல எல்லாம் அவர் கூட இருக்கிறார் இல்லையா? ஒரு காரியத்தில் நான் துரோகம் பண்ணும்போது அவர் எச்சரிக்கிறார் அல்லவா? அந்த பழைய ஏற்பாட்டு காலத்தில் நாத்தான்களை கொண்டு எச்சரித்தார் அல்லவா? ஒவ்வொரு தீர்க்கதரிசியின் மூலமாக அவர்கள் பாவம் செய்யும் பொழுது உணர்த்தினார் அல்லவா? ஆனால் மனிதன் மூலமாக உணர்த்தின தேவன் என்று நம்மிடத்திலே இருதயத்திலே பரிசுத்த ஆவியானவர்களை வைத்து நமக்கு உணர்த்தி கொண்டிருக்கிறார். இதை நாம் மறுதளித்து விட்டோம் என்றால் இதை விட ஒரு மோசமான நிலைமை நமக்கு இல்லை. இது பெரிய மோசமான துரோகம் தான். உனக்குள் நிலைவரமான ஒரு ஆவியை வைத்திருக்கிறேன் என்று சொன்ன வார்த்தை பொய்யாய்விடும்.
நிலவரமான ஆவி என்னிடத்தில் இருக்கிறது என்று நாம் நினைத்தோம் என்றால் நாம் பாவத்துக்கு உடன்பட மாட்டோம். சபைக்கு கீழ்ப்படிந்து நடக்கும். சபைக்கு கீழ்ப்படிங்கன்னா நீங்க இப்படி பாருங்க அப்படி இல்லை, அது இல்லை. சபையினுடைய காரியத்திலே அக்கறையோடு இருக்க. இன்று ஞாயிற்றுக்கிழமை வாரத்தின் முதல் நாள், வாரம் முழுவதும் ஊர்கதை, உலக கதை, சொந்த கதை, சொந்த காரியங்கள் எல்லாவற்றையும் பார்க்கிறோம். சனிக்கிழமை இரவு யோசித்தாலே போதும், ஐயோ இது தேவனுடைய நாள், இந்த நாளிலே நேரத்தோடு படுத்து நேரத்தோடு எழுந்து என்னுடைய தேவனை தொழுது கொள்ள, என்னுடைய சகோதர சகோதரிகளோடு ஐக்கியப்பட்டு தொழுது கொள்ள நான் நேரத்தோடு செல்லுவேன். இந்த பலியை செலுத்தினா போதுங்க. இதத்தான் ஜீவ பலி சொல்றாரு. உங்களை ஜீவனை 6 நாளா நீங்க ஒப்பு கொடுக்கிறீங்களே, இந்த வாரத்தின் முதல் நாளிலே எனக்காக உங்களுடைய ஜீவனை ஒப்பு கொடுங்க. சகோதர சகோதரிகளோடு சேர்ந்து உங்களுடைய ஜீவனை ஒப்பு கொடுங்க. அவர் என்ன நாள் முழுவதும் இருக்கிறாரா? இல்லையே. 1 மணி நேரம், 1 மணி நேரம் எனக்காக அந்த டைம் ஒதுக்கு. ஞானஸ்தானம் பெற்ற ஒவ்வொருவரிடம் பரிசுத்த ஆவியானவர் பேசுகிறார் என்பதை நீங்கள் உணர்ந்தீங்கன்னா கண்டிப்பா இதை செய்வீங்க. ஏன்னா எனக்குள் பேசுகிற பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள் பேசாம இருப்பாரா? நேற்றைய தினம் நான் என்னுடைய மகன்கிட்ட சொன்னேன், கூப்பிட்டு, தம்பி நீ எடுத்துப்பா பாடம், இல்லப்பா நீங்க வருஷத்துல கடைசி நீங்க தான் எடுப்பீங்க அப்படின்னு. சாயந்தரம் வரைக்கும் எனக்கு அந்த நினைப்பே இல்லை. நைட்டு பூரா தூங்கவே முடியல. என்னால உண்மையாலுமே தூங்க முடியல. உள்ள போட்டு உறுத்துது. நீங்க எல்லாம் சொன்னா நம்புவீங்களோ நம்ப மாட்டீங்க எனக்கு தெரியாது. ஒவ்வொரு தவறுகளை நான் செய்யும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் உள்ளுக்குள்ளே பேசிக்கொண்டே இருக்கிறார். தூங்கினா கூட எனக்கு தெரியல. அப்பேற்பட்ட ஒரு பெரிய ஒரு ஆவியை நமக்குள்ள வைத்திருக்கிறார். நமக்குள் பேசக்கூடிய ஆவி எப்பேற்பட்ட ஆவி! நாம நல்லா இருக்கணுங்கிறதுக்காக பேசிட்டு இருக்கிறாரு. நீ பேசு, இன்னைக்கு பேசு, நீ பேசுன்னு சொன்னா பேசிதானே ஆகணும். ஐயோ நான் ஒண்ணுமே தயார் ஆயிருக்க. நீ அதுக்காகவே இருக்கிற, நியமிக்கப்பட்டிருக்கிறார். கண்டிப்பா நீ தயாராகிற. காலையில தான் தயார் பண்ண, ஒண்ணுமே தயார் பண்ணல பாருங்க. இப்ப வசனம் எடுத்து வச்ச வசனம் கூட சொல்ல முடியல. அந்த உந்துதல், அந்த ஆவல் அனல் விட்டு எரியுது, அனல் விட்டு எரியுது. எல்லாரும் நல்லா இருக்கணுமே, ஏன் இவர் இப்படி பிரயாசப்பட்டு வார்த்தைகளை சொல்றாரு? அப்போ உடனே எந்திரிச்சு ஜெபம் பண்ண வேண்டிய சூழ்நிலை ஆயிருக்கு. 1 மணி நேரம், 1/2 மணி நேரம் நான் என்ன பண்றேன்னு வீட்டுல யாருக்குமே தெரியாது. நைட்ல எத்தனை நேரம் தூங்குறேங்கிறது யாருக்குமே தெரியாது. எல்லாரும் நினைச்சிட்டு இருக்கிறாங்க நான் படுத்து தூங்கிட்டு இருக்கிறேன். உண்மையாலுமே சொல்றேங்க, என்னுடைய சொந்த குடும்பத்தை பத்தி எனக்கு கவலையே இல்லை. இந்த சபையை பற்றின கவலை தான் எனக்கு பாட்டி வதைக்கிறது. ஒவ்வொரு நாளும் நான் இதுல ஏதாவது தவறு பண்ணுகிறேனா, அந்த தவறுகளுக்காகத்தான் மன்னிப்பு கேட்கிறேன். தாவீது தான் பண்ணினது தவறு என்று தெரிந்து விட்டது. தெரிந்து விட்ட உடனே ஒரு பலி செலுத்தின அந்த தவறு நீங்கி போயிடும் நியாயப்பிரமாணத்தின்படி. ஆனா தாவீதுக்கு எப்படி அந்த உள்ளத்துல பேசியிருக்கிறார் பரிசுத்த ஆவியானவர் பாருங்க. நீ கண்டிப்பாக பலியை விரும்ப மாட்டேன், உமக்கு
சுமந்தது அல்ல இந்த பலி, என்னையே நான் கொடுக்கிறேன் உங்களுக்கு. இந்த பலியை நான் என்னையே ஜீவ பலியாக நான் ஒப்பு கொடுக்கிறேன். எப்பேற்பட்ட உருக்கமான அந்த 1வது வசனத்திலேயே அந்த உருக்கமானதை காட்டியிருப்பார். கடைசி வரைக்கும் அந்த 19வது வசனம் வரைக்குமே அவருடைய உருக்கங்களை அவ்வளவு தீர்த்துட்டார், கொட்டி தீர்த்துட்டார். நான் தான் செஞ்சிட்டேன், நான் தான் செஞ்சிட்டேன், இனி வரக்கூடிய சந்ததி இதை செய்யக்கூடாது. இதை உணர்த்தும்படியாகத்தானே அது எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் மூலமாக எழுதப்பட்டிருக்கிறது இல்லையா அந்த வார்த்தைகள். இது எப்பேற்பட்ட வார்த்தை! எனக்கு நாத்தான்கள் உணர்த்தினார், உங்களுக்கெல்லாம் பரிசுத்த ஆவியானவர் அனுதினமும் நிமிஷத்துக்கு நிமிஷம் உணர்த்துவார். உங்களுடைய ஜீவனை நீங்கள் அர்ப்பணிக்கவில்லை என்றால் நீங்கள் வாழ்ந்த வாழ்க்கை வீணாக போய்விடும். கிறிஸ்துவுக்கென்று நான் கிறிஸ்துவோடு ஐக்கியப்பட்டு தேவனோடு சஞ்சரிக்கிறேன் என்று சொல்லுகிற வார்த்தை பொய்யாகி போய்விடும். மெய் என்று நிரூபிப்பதற்கு தேவனுக்கு உங்களுக்குள்ள உறவை நீங்கள் வெளிப்படுத்துங்கள் உங்கள் நடக்கையின் மூலமாக. இதெல்லாம் இயேசு கிறிஸ்து ஒரு மாடல் நமக்கு காட்டி கொடுத்திருக்கிறார். நடக்கை அத்தனை அந்த நடக்கையிலே தன்னுடைய குடும்ப வாழ்க்கையிலே ஆகட்டும், தன்னுடைய தாய் தகப்பனிடத்தில் செலுத்த வேண்டிய கடமையாகட்டும் கரெக்டாக செய்து கொடுத்தார். தன்னுடைய வேலை வந்து தானே வெளியே வந்துட்டார். ஏன் நாமளும் செய்யலாமே? செய்ய முடியாத காரியம் இல்லை. தவறுவது மனித இயல்பு. இது ரத்தத்தோட ஊர்ல ஒரு பெரிய ஒரு உறவு. ஏன் இந்த உறவை நம்ம மாத்திக்க முடியாது? சிறு தவறு செய்யும் பொழுது அதற்குண்டான மன்னிப்பை நாம் பெற்றுக்கொள்வோம். ஆனால் பெரிய தவறு என்பது பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமான தவறு. அந்த தவறை நாம் செய்யாதபடிக்கு ஜாக்கிரதையாக, உலகம் பொல்லாததாக இருக்கிறது. அடிக்கடி இந்த வார்த்தை நான் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். பொல்லாத அந்த உலகத்திலே நாம் ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம். சோதம் குமரா பட்டணத்திலே இருந்தது விட மோசமான ஒரு சூழ்நிலையிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். தயவு செய்து என்னுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டாம், தேவனுடைய வார்த்தைக்கு நீங்கள் கீழ்ப்படிய. ஒரு வைராக்கியத்தை எடுங்கள். இது கடைசி தொழுகை. இந்த தொழுகையிலேயே ஒரு வைராக்கியத்தை எடுங்கள். இனி வரக்கூடிய இந்த ஆண்டிலே 53 வாரங்களை நான் தொடர்ந்து உமக்கென்று அர்ப்பணித்து என்னுடைய காரியங்கள் ஏதாவது இருந்தாலும் நான் விட்டுவிட்டு கண்டிப்பாக உங்களுடைய தொழுகையில் நான் கலந்து கொள்வேன் என்பதை வைராக்கியமாக கொண்டவர்களாக நான் இந்த இடத்தை விட்டு கடந்து செல்வேன். இது முடியும், நம்மளால் முடியும். கண்டிப்பாக முடியாது என்று சொல்லாதீர்கள். எல்லாத்தினாலையும் முடியும். முடியும் காட்டிதான் அவர் இந்த வாரத்தின் முதல் நாளிலே பருவங்கள் சொன்னார். உன்னால முடியுது. உன்னை ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்து என்னுடைய குமாரனுடைய பலியை நீ புசிப்ப குடிப்ப, கண்டிப்பா பண்ணுவ. அதுக்காக நான் வாரத்தோடு வச்சிருக்கிறேன். நாம வரமாட்டோம் தெரிஞ்சா கண்டிப்பா வைக்க மாட்டார். நீ கண்டிப்பாக என்னுடைய சொந்த ஜனங்கள் இந்த பலியை அனுசரிப்பார்கள் என்பதை அவர் விருப்பப்பட்டு செய்த காரியம். தன் மடியிலே தவழ்ந்த அந்த இயேசு கிறிஸ்துவையே தியாகம் பண்ணின ஒரு பெரிய தியாகம் என்னங்க இருக்குது? நம்ம குழந்தைய தியாகம் பண்ண சொன்னாரா? ஆபிரகாம் கேட்டாரு, ஆனா அவருடைய விசுவாசத்தையும் அவருடைய நீதியையும் பார்த்தாரு. அப்படியே கீழ்ப்படிதலை பார்த்தாரு. போதுப்பா, உன்னோட விசுவாசத்தை நானே வியந்துட்டேன், ரொம்ப ஆச்சரியமா பார்க்கிறேன். நான் இப்பேற்பட்ட மனிதனா நீ? இதே ஃபார்முலாவை நான் புதிய ஏற்பாட்டுக்கு கொண்டு வரேன். அதே ஃபார்முலா தான் புதிய ஏற்பாட்டில் கொண்டு வந்தாரு. தன்னுடைய குமாரனையே கொடுத்தார்.
அங்க கொடுக்க வேண்டாம்னு சொன்னாரு, இங்க கொடுத்துட்டாரு. நான் போக மாட்டேன்னு சொல்லல, நான் போறேன். பரலோகத்துல கூப்பிடுகிறீங்க, யார் போவோம் என்று கூப்பிடுறீங்க, நான் போறேன். என் மூலமாக படைக்கப்பட்ட இந்த உலகம், என் மூலமாக படைக்கப்பட்ட வார்த்தைகள் எல்லாவற்றுக்கும் நான் கீழ்ப்படிந்து நான் போகிறேன். நான் போய் நிறைவேற்றினார், ஜீவ பலியாக கொடுத்தார். அப்பா அனுதினமும் இல்லப்பா, வாரத்துல ஒரு நாள் வா, என்னுடைய காரியத்திலே, என்னுடைய தொழுகையிலே நீ கலந்து கொள், சகோதர சகோதரிகளோடு கலந்து கொள். இது பெரிய காரியமே அல்ல. வேலை இருக்கிறது இல்லைங்கிறதெல்லாம் அடுத்த சமாச்சாரம். உலகத்திலே ஒரு காலம் வந்தது, 2019 23 வரைக்கும் ஒரு காலம் வந்தது, யாருமே வெளியே போகக்கூடாத ஒரு சூழ்நிலை எல்லாம் வந்தது. அந்த சூழ்நிலையில் கூட நாம் தொழுது கொண்டிருக்கிறோம். நினைத்து பாருங்கள், ஏன் அதை பண்ணணும்? அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இனிமேல் வரக்கூடாது. வந்தாலும் நான் இப்படி இருப்பேன், நான் ஒரு மாதிரியாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தானே நாம் அதை செய்தோம். அந்த காலம் கூட நமக்கு ஒரு எச்சரிக்கை. அந்த காலத்துல எத்தனை பேர் தேவனை விட்டு பிரிந்து போனார்கள் தெரியுமா? தேவனே இல்லை என்று சொல்லிவிட்டார்கள். இப்பேற்பட்ட அழிவை கொண்டு வருகிற தேவன் ஒரு தேவனா? இப்பேற்பட்ட ஒரு உலகத்தில் சுனாமியை கொண்டு வந்த இத்தனை ஜனங்களை அழித்த தேவன் ஒரு தேவனா என்று சொன்ன சில போதர்களே அப்படி போய்விட்டார்கள். தயவு செய்து நாம் தேவனை கேள்வி கேட்கக்கூடாத ஒரு விசுவாசிகளாக இருந்து, எனக்கு என்ன நேர்ந்தாலும் என்னுடைய தேவனை பார்த்துக் கொள்வார். சரீரத்துல வேதனை இருக்கும், குடும்பத்துல கஷ்டம் இருக்கும், பொருளாதார நெருக்கடி இருக்கும், பிள்ளைகளால வருத்தம் இருக்கும், கணவர்களால வருத்தம் இருக்கும், மனைவினால வருத்தம் இருக்கும், தாய் தகப்பனால வருத்தம் இருக்கும், எல்லாத்தினாலையும் வருத்தம் இருக்கும், பக்கத்து வீட்டினாலையும் வருத்தம் இருக்கும். ஆனால் அந்த வருத்தத்தை எல்லாம் நாம் நீக்கி, பவுலுக்கு இல்லாத வருத்தமா? பவுலுக்கு ஏற்படாத சோதனைகளா, நெருக்கங்களா? ஆனாலும் தன்னுடைய புஸ்தகத்திலே, அந்த பிலிப்பியர் புஸ்தகத்திலே 4ஆம் அதிகாரத்திலே என்ன அழகாக தன்னுடைய வார்த்தையை சொல்கிறார். எப்பொழுதும் சந்தோஷமா இருப்பதற்காகத்தானே நம்மை தெரிந்து கொண்டார். ஐயோ வாரந்தோறும் போய் நான் துக்கம் கொண்டாடும், இங்க துக்கம் கொண்டாட வரல, சந்தோஷத்தை கொண்டாட வந்திருக்கோம். எனக்காக ஜீவபலியாக ஒப்பு கொடுத்த இந்த இயேசு கிறிஸ்துவானவர் மண்ணுக்குள்ளே இருக்கிறார் என்பதை நாம் நினைத்தவர்களாக இங்கே வரல, உயிர் தெழுந்திருக்கிறார். உயிர் தெழுந்திருக்கிறார். தேவனுக்கு கீழ்ப்படிந்து உயிர் தெழுந்து அவரிடத்திலே போய் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். நாமும் அந்த இடத்துக்கு போக வேண்டாமா? அந்த உயிர் தெழுதலே நாமும் கலந்து கொள்ள வேண்டாமா? அந்த பிரமாண்டமான அந்த அழைப்பிலே நாம் கலந்து கொள்ள வேண்டாமா? நமக்காக ஒரு இடம் அங்கே இருக்கிறது அல்லவா? அந்த இடத்தை ஏன் நாம் விட்டுள்ளோம்? நல்ல சிந்தனை பண்ணுங்க. அதாவது கஷ்டம் இருக்கும் பொழுது கூட தேவனிடத்துல சொல்லுங்க, பேசுங்க. சில பேர் நினைச்சிட்டு இருக்கிறாங்க பரிசுத்த ஆவியானவர் இல்ல, அதெல்லாம் கிடையாது, சும்மா இருக்கிறார். அவர்கிட்ட இந்த பரிசுத்த ஆவியானவர் என்னிடத்தில் இருந்த பரிசுத்தர் உங்களிடத்தில் பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். ஏன் நாம் சோகத்தோடு இருக்க வேண்டும்? ஏன் கவலையோடு இந்த உலகத்தில் இருக்க வேண்டும்? நாம் பைபிள் எடுத்துட்டு வரோம். நாம கவலையோடும் வருத்தத்தோடும் வேதனையோடு இருந்தோம்னா அடுத்தவற்றை நாம் எப்படி சாட்சியாக ஜீவிக்க முடியும்? சிந்தித்து பாருங்க. நம்முடைய சந்தோஷத்தை இதன் மூலமாக தெரியுங்க.
இது நம்ம ரொம்ப அழகா விளக்கி விளக்கி சொல்லுது. நம்ம அதை புரிஞ்சு படிக்கல. புரிஞ்சு படிச்சிருந்தோம்னா அப்படி நடப்போம். புரிஞ்சு படிக்காத மேலோட்டமா படிக்கிறங்காட்டி தான் நமக்கு அது புரியுறது இல்லை. ஒரு வார்த்தையை நாம் எடுத்து படிக்கும் பொழுது அந்த வார்த்தைக்கு பரிசுத்த ஆவியானவர் நம்ம இடத்துல பேசுறாரான்னு பாருங்க. கண்டிப்பா பேசுவோம். பேசுறதுக்காக தான் நம்ம இடத்துல உள்ள வந்திருக்கிறாரு. நாம் அதை மறுதளித்து போய்விடக்கூடாது. நம்முடைய ஜீவனை பாதாளத்துக்கு கொண்டு போய் விடக்கூடாது. பரலோகத்துக்கு வேணுங்கிற அந்த ஜீவனை பரலோகத்திற்கு தான் நம்ம ஒப்படைக்க வேண்டும். இந்த ஆத்மாவை நாம் பாதாளத்துக்கு இறங்க விடக்கூடாது. அந்த பரலோகத்துக்கு தான் இந்த ஆத்மா போய் சேரணும். பிரசங்கி சொல்லுகிற பிரகாரம் தேவன் கொடுத்ததை தேவன் ஆவியானவர் எடுத்துக்கொண்டு, ஆவியானது தேவன் கொடுத்த ஆவி தேவனிடத்துக்கு தான் போய் சேரணும். பிசாசு இடத்துல சேர்றதுக்காக இந்த ஆவியை கஷ்டப்படுத்தி வைக்கல. இந்த ஆத்மா இவ்வளவு கஷ்டப்படுத்தி அவர் வைக்கல. இந்த ஆத்மா எப்படியாவது ஈடேற வேண்டும். அதுதான் அவருடைய பிரியம். அதன்படி நான் நடப்போமா? தேவனுக்கு உகந்தவர்களாக இந்த கடந்த ஆண்டை விட்டு விடுங்க. இந்த வருடத்தின் கடைசி தொழுகையில இருக்கிறோம். இப்போதே ஒரு முடிவு எடுங்க. இந்த முடிவு தான் என்னோட முடிவு. இதுல எந்த விதமான மாற்றம் இல்லை. இதை அனுதினமும் உங்களுடைய சிந்தனைக்கு கொண்டு வாங்க. நான் என்ன முடிவு எடுத்தேன், இப்ப எப்படி நடந்துட்டு இருக்கேன், ஐயோ தப்பு, நான் மாற்றிக்கிறேன். நடந்து பாருங்க. ஒரு வாரம் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், அப்படியே பழகிட்டு தேவனுக்கென்று உங்களை ஒப்புக் கொடுக்கும். கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பார்.